ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நீட்டான பர்ஃபெக்டான கப் ஷேப் வர்றதுக்கு எப்படி ஃப்ரண்ட் பார்ட் தைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லைனிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது, பேக் பார்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க்கை மேலே ஐக்கானில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். லைனிங் 2 பீஸும் மெயின் கிளாத் 2 பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணது வெளியே தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். கழுத்தும் ஏற்கனவே நம்ம ஷேப் கொடுத்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து தையல் போட போகிறோம். 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ கழுத்து வரைஞ்சிருக்கிறது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்லோவாக வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கரெக்டாக தையல் போடுங்க. இந்த மாதிரி வளைவான இடத்துல துணி இந்த மாதிரி நல்லா வளைச்சி கொடுத்து கரெக்டாக இருக்கிற ஷேப்லேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். கரெக்டாக 2 பக்கமும் ஆப்போசிட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு தைங்க. அப்படி இல்லாட்டி 2 சைடும் ஒரே பக்கம் வர மாதிரி தைச்சிருவோம். அதனால் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் வந்து லெஃப்ட் சைடு ஒரு பக்கமும் ரைட் சைடு ஒரு பக்கமும் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு அதே மாதிரியே தைங்க. இன்னொரு பக்கமும் கழுத்து வந்து தைச்சாச்சு. 2 பக்கமும் பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதில் உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை 1/4 இன்ச்சுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம். ஒவ்வொரு தடவை தைக்கிறப்பையும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உள்ளே சின்ன அர்க்காத் கொடுத்துக்கலாம். அப்போ தான் கழுத்து வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கும். அர்க்காத் கொடுக்குறப்ப தையல் மேலே படாத மாதிரி பார்த்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் கொடுத்தாச்சு. இப்போது இந்த மாதிரி திருப்பி லைனிங்கில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் அர்க்காத் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போது எல்லா பிசுறும் வந்து லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங் மேலே ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். பிசுறு வந்து கரெக்டாக லைனிங் பக்கம் இருக்கான்னு எடுத்து விட்டுட்டு லைனிங் மேலே அந்த தையல் விழுகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து தையல் லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி வச்சுட்டு மெயின் கிளாத்தோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அதே மாதிரி லைனிங் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத மாதிரி நல்லா திருப்பி விட்டு ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் போட்டாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து கரெக்டாக எட்ஜ்லேயே போட்டோம் அப்படின்னா தான் நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஓரத்துலேயே வர்ற மாதிரி போடுங்க. போட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக தையல் போட்டிருக்கணும். இப்போ இதிலையே வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். அந்த ஒரு கைடு அளவுக்கு கேப்பில் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்ட தையல்லேருந்து ஒரு கைடு கேப்பில் இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 பக்கமுமே தையல் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், கழுத்து வந்து அடித்து திருப்பியாச்சு. இப்போது மீதி இருக்க எல்லா பக்கமும் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி கரெக்டாக 1/4 இன்ச்சில் தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸில் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இழுத்து கொடுக்காமல் தைங்க. இழுத்து கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா
துணி வந்து நல்லா இழுத்துட்டு வந்துடும். கிராஸில் போட்டாலே துணி வந்து நல்லா இழுவை கொடுக்கும். அதனால் வந்து இழுத்து கொடுக்காம 2 துணிக்கு நடுவில் சுருக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா எடுத்து விட்டு சுற்றி 1/4 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடிக்கடி வந்து துணியில் சுருக்கம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா தடவி கொடுத்து கரெக்டாக 1/4 இன்ச் கேப்பில் வளைவான இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து தையல் போட்டாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது காட்டனுங்கிறதுனால அந்தளவுக்கு கிளாத் வந்து நழுவிட்டு போகாது. ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப கண்டிப்பாக காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து ஃபஸ்ட் டைமே ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தைக்கிறப்ப உங்களுக்கு துணி நழுவிட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா முன்னாடியே எல்லா பக்கமும் சுற்றி குண்டூசியை குத்திட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிங்க அப்படின்னா துணி வந்து நழுவிட்டு போகாது. ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்பே ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கிடைக்குங்க. அவ்வளோதான், 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் தான் வந்து கரெக்டான அளவு. ஸோ லைனிங் அளவுக்கு இருக்கிற மீதி துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு கழுத்தை அடித்து திருப்பி சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிக்கலாம். மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக அர்க்காத்து கொடுத்து எடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 அர்க்காத்தும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து அர்க்காத்து இருக்குது. அர்க்காத்துலேருந்து நம்மளோட டாட்டோட உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ப்ளவுஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டாக 3 இன்ச்சில் வந்து மெயின் டாட்டோட ஹைட் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணி மேலே வர நல்லா ஷார்ப்பாக இந்த மாதிரி முடிக்கணும். கிராஸாக ஷார்ப்பாக முடிகிற மாதிரி முடிச்சுட்டு மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து டாட் வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், ஒரு டாட் தான் பிடிச்சிருக்கோம். அதுக்கே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், மெயின் டாட் வந்து பிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே வந்து கொக்கி பக்கம் ஒரு டாட் பிடிக்கணும், அதை பிடிச்சிக்கலாம். கொக்கி பக்கம் கிளாத்தை 2 அந்த மாதிரி மடிச்சுட்டு அதோட உயரம் 3 இன்ச் இருக்குது, அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி போக போக நல்லா ஷார்ப்பாக ஊசியாக முடிகிற மாதிரி இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரியே மேலேருந்து கீழ் நோக்கி இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 டாட் பிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 டாட்டையும் இந்த மாதிரி 2 விரல் வச்சு பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சென்டர் வந்து கிடைக்கும். அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஆம்ஹோல் சைடு டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் சைடு டாட்டோட உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் 3.5 இன்ச் இருக்குது, அதை மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர ஊசியாக அந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதே மாதிரியே மேலேருந்து கீழ் நோக்கி இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 3வது டாட்டும் பிடிச்சாச்சு. ப்ளவுஸுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கிறதே நம்ம பிடிக்கிற டாட்டை வச்சு தான். ஸோ டாட் வந்து நல்லா ஷார்ப்பாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக 3 இன்ச்சில் டாட் பிடிச்சிட்டு அதே மாதிரியே ஒவ்வொரு டாட்லேயும் 2 தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தையலோட அளவை ரொம்ப சின்னதாக வச்சு போடுங்க. இப்போ கொக்கி பக்க டாட் பிடிச்சிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே 2 டாட்டுக்கும் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணி ஆம்ஹோல் சைடு டாட் பிடிச்சிக்கலாம்.
அவ்வளோதாங்க, 3 டாட்டும் பிடிச்சாச்சு. அவ்வளோதான், 2 பக்கமும் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நீட்டான கப் ஷேப் கிடச்சிருக்குன்னு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் தைச்சி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட பட்டி தைக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.